நைட் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு தூங்கலான்ட்டு இருந்தேன். ஆனால் தெரியாதனமா அந்த கேமரா பார்த்துட்டேன்னா வெளியே வியூ செம்மையாக இருந்ததும் ட்ரெஸ் வியூஸ் எல்லாம் மாற்றிட்டு கிளம்பிட்டாங்க வெளியே பார்க்குறதுக்கு. இந்த இளமைய யாராச்சும் தடுக்க முடியுமா? இந்த கௌசிக் நம்ம ஷிப் டாக் பண்ணியிருக்க இடத்துக்கு பக்கத்துலேயே இன்னொரு க்ரூஸ் ஷிப் இருந்ததுங்க. அவங்க சைக்கிள்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கெஸ்ட்டுக்கும் அதுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸுக்கும். நம்ம கம்பெனிலேயும் அலோவ் பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு 1 வீக் முன்னாடி நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோங்க, எனக்கு சைக்கிள் ஒன்று இந்த போர்ட்டில் அப்படின்னு சொன்னோம்னா. இருந்தாலும் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. ஏன்னா நமக்கு முன்னாடியே ஒரு 10 பேர் 20 பேருக்கு மேலேயே வந்துட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கே சைக்கிள் போயிடும். ஏன்னா சைக்கிள் நம்மகிட்ட ஸ்டாக் வந்து கம்மியாக தான் இருக்கனால. ஏன்னா நம்ம க்ரூ வந்து மொத்தம் 1400 பேருங்க. இத்தனை பேருக்கு சைக்கிள் கொடுங்கன்னா கஷ்டம் தானே. அதனால் ஏன்னா ஷிப்பில் எவ்வளோ தான் நம்ம சைக்கிளை ஏற்றி வைக்கிறது, குறைஞ்சது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-40 இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது நான் இன்ன வரை கேட்டேன்னா நான் கன்ஃபார்ம் சொல்கிறேன். ஸோ நமக்கு எப்போயுமே வந்துட்டு காலு தாங்க நமக்கு, சைக்கிளும் சரி பைக்கும் சரி, காலை வச்சு நடந்து போய்கிட்டே இருக்க வேண்டி தான். நான் அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஒய்ஃபை எதுவுமே இருக்காதுங்க. அதனால் முன்னாடி நம்ம குரூப்லாம் போயிட்டு இருப்பாங்க ஷிப்லேருந்து. அவங்க எங்கிட்டு போகிறாங்களோ அவங்க பின்னாடியே நான் போயிட்டே இருப்பேங்க. அவங்க கரெக்டாக போயிட்டு நம்ம எங்கே போகணுமோ அங்கே கரெக்டாக அந்த இடத்துல நம்ம ஸ்பாட்டில் இறக்கி விட்டு போயிடுவாங்க. அப்படி தான் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்தேன். இது வந்து ஒர்க் ஷாப்பு, போட்டு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடம் நான் முன்னாடி பார்த்தது இல்லைங்க இவ்வளோ பக்கத்தில். நீங்களும் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது புதுசாக பார்க்குறீங்க, இந்த நான் வரையும் நான் பார்த்ததில்லை ஆனால் நீங்கள் காமிக்கிறீங்க ப்ரோ அப்படின்ட்டு ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ இனிமேல் வீடியோ வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாக தான் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா இந்த வீடியோ தான் இருக்கிறதுல ரொம்ப லென்த்து, நம்ம பண்ணதுலேயே ஒரு 2.5 நிமிஷம். அதனால் கொஞ்சம் மூச்சு முட்டி பேசுகிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஓகே. ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ஃபேஸ்புக்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, யூடியூப்பில் வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு வாட்டர் டாக்ஸி. ஸோ இந்த வாட்டர் டாக்ஸின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நம்ம சவுண்டு வந்துட்டு ஸ்கூட்டரில் நிறைய XL100 மாதிரி ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுட்டு சருன்னு போயிட்டு ஒரு யூட்டனை போட்டு அது ஸ்டார்ட் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் கண்டிப்பாக நான் போயிட்டு ட்ரை பண்ணிவிட்டு வீடியோ உங்களுக்கு போட்டு விட்றேங்க. அதுக்கப்புறம் இந்த கரேபியன் சைடு எல்லா சைடுமே இந்த தென்னை மரம் இருக்குங்க. இந்த தென்னை மரம் இதை ஒரு சைட்லேருந்து பார்க்கும்போது திருப்பதி மலை மாதிரி இருக்குது. அதனால தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன். அப்புறம் இந்த தேங்காய் வெளியே வந்துட்டு இப்போ தான் நான் தேங்காவோட ஒரு தென்னை மரத்தை நான் பார்க்குறேன். இப்போதைக்கு சொல்கிறேன். ஏன்னா அந்த ஷிப்பில் வந்து 1 மாதம் ஆச்சு. ஓவரில் வீடியோ கவர் பண்ணதுக்கப்புறமேல்ட்டு நான் ரிட்டர்ன் கிளம்பிடலான்ட்டு வந்தப்போ தான் இந்த கப்பலை பார்த்தேன். இந்த கப்பல் வந்து மதுரையில் எப்படி அதிசயம் இருக்கோ அதே மாதிரி இங்கேயே ஒன்றுங்க. மேலே வந்துட்டு வாட்டர் ஸ்லைடிங் எல்லாம் ஒரு வாட்டர் பார்க்கே வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க வீடியோ. மறக்காமல் வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.